Hi students, next நம்ம பார்க்க போற யூனிட் என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா கிடைக்கும் என்னது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னா. ஏற்கனவே உங்களுக்கு வந்து 1 டைமென்ஷன் மோஷன் என்ன, 2 டைமென்ஷன் மோஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன்ல பார்த்துருக்கோம். அதாவது ஒரே ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா அது என்னது 1 டைமென்ஷன் மோஷன். ரெண்டு ஆக்சிஸையும் சேர்த்து ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா அது 2 டைமென்ஷன் மோஷன். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதுல 1 டைமென்ஷன் மோஷனை பத்தி பார்க்கறது தான் இந்த மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு நேர்கோட்டுல மட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் ஒரு மோஷன் நடக்குது அப்படின்னா அதை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? அதுல என்னென்னலாம் இருக்கு, அதுல டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஆக்சலரேஷன்னா என்ன, வெலாசிட்டி, ரிட்டார்டேஷன், ஸ்பீடு, ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் என்னது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இந்த மோஷன்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ஸ்பீடு எவ்வளவு டிஸ்டன்ஸை கடந்திருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அந்த ஒரு பார்ட். அதே மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? கிராஃபை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ்ல அதுக்கான அப்ரோச் எப்படி, அதுக்கான மீனிங் எப்படி, அதை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்குள்ள வரும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் தான் பார்க்க போறோம். இதுல எக்ஸ்ட்ரா கடைசியா ஒன்று இருக்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 டைமென்ஷன் நான் இங்க இப்போதைக்கு நடத்தல. ஓகேங்களா? அந்த ஒரு டாபிக் மட்டும் நான் 2 டைமென்ஷன் மோஷன், அதாவது மோஷன் இன் ஏ பிளேன் இருக்கு இல்லைங்களா, அதுல 2 டைமென்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. அதாவது ரிவர் கிராசிங் ப்ராப்ளம், ரெயின்மேன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அது வெக்டார்ஸ் முடிச்சுட்டு வாட்டி அதை சொன்னா அது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது நடக்கும் போது அது கூடவே சேர்ந்து நான் 1 டைமென்ஷனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுத்துடலாம். இப்போதைக்கு நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா அப்படின்னா நார்மல் அந்த பேசிக் டேர்ம்ஸ், அதோட ஃபார்முலாஸ், அதை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ், அதுக்கப்புறம் கிராஃப்ஸோட சம்ஸ், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை அதை பேஸ் பண்ண சம்ஸ். ஓகேங்களா? இதோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிகிற மாதிரி இருக்கும். கைனமேட்டிக்ஸோட ஹாஃப் பார்ட். ஓகேங்களா? இதோட வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் ஐ மீன் 2024ல வந்து ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு, கிராஃபிக்கல்ல இருந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா நார்மலா வந்து ஆவரேஜா சொல்லணும்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. எதுல அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல. மோஷன் இன் பிளேன்லயுமே வந்து 2 கொஸ்டின் ஆவரேஜா வரும். ஓகேங்களா? மினிமம் இந்த 2 பார்ட்ல இருந்தும் சேர்த்து நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கிடைக்கும். ஏதாவது ஒண்ணுல ஒரு கொஸ்டினும் மீதி ஒண்ணுல 2 கொஸ்டினும் கேட்கலாம். ஓகேங்களா? அதுல அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இந்த யூனிட்டுக்கு இல்லை, இதுக்கு மேல நீங்க படிக்க போற விச் மீன்ஸ் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ் வந்து அந்த ஒரு 6 யூனிட்டை நீங்க ஹேண்டில் பண்ணணும், கான்செப்ட் வைஸா தெளிவா இருக்கணும் அப்படின்னா இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கான பேசிக்ஸ். ஓகேங்களா? மற்ற யூனிட்டோட சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம இங்க பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இது தெரியாம அதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஒரு ரீசன்னால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து படிங்க. ஓகேங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஃபவுண்டேஷன்ல பார்த்தது தான், ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடு, வெலாசிட்டி, அதை வச்சு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்சுவல் பாத் லென்த். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க, அதாவது ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா அது ஆக்சுவலா எவ்வளவு டிஸ்டன்ஸா கடந்து போச்சு, ஆக்சுவல் பாத்தோட லென்த். ஓகேங்களா? அந்த ஒரு பொருள் கடந்த பாதையோட மொத்த தொலைவை தான் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதை என்ன சொல்லுவோம், டைரக்ஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம், ஒன்லி ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. பாத் லென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கோம், எங்க இருந்து எங்க போறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு தூரம் போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இதோட யூனிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், மீட்டர். ஓகேங்களா? லென்த்தோட யூனிட் என்னது, மீட்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது வந்து ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபைனல் பொசிஷனுக்கு இனிஷியல் பொசிஷனுக்கு நடுவில் இருக்க அந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஷார்டஸ்ட் பாத். ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், அந்த ஆக்சுவல் பாத் நமக்கு தேவையில்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஷார்டஸ்ட் பாத், ரொம்ப குறுகிய தொலைவு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. எங்க இருந்து எங்க போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஃபார்முலாவும் இருக்கு. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்லயுமே கேட்பாங்க, இந்த இடத்துலயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டிஸ்டன்ஸ்ல என்னது,
ஆக்சுவல் பாத் லென்த். ஓகேங்களா, ஆக்சுவல் பாத் லென்த் நம்ம எவ்வளவு தூரம் கடக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டோட்டல் லென்த். இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இதோட எஸ்ஐ அலகு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். இதோட டைமென்ஷன் அப்படிங்கும்போது மீட்டர்ங்கிறது ஒன் ஆஃப் த லென்த். ஓகேங்களா, லென்த்தோட யூனிட் தான் மீட்டர். அப்ப லென்த்துக்கான டைமென்ஷன் இருக்கும், மாஸ்க்கானதும் டைமுக்கானதும் இருக்காது. ஓகேங்களா, m/0 L T/0 அல்லது வேற எப்படி எழுதலாம், வெறும் L மட்டும் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் பொசிஷன் அண்ட் இனிஷியல் பொசிஷன் இருக்க டிஃபரன்ஸ், அதாவது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபைனல் பொசிஷன் அண்ட் இனிஷியல் பொசிஷன். அதே மாதிரி இது ஒன் ஆஃப் த வெக்டர் குவான்டிட்டி. இதோட யூனிட்டுமே மீட்டர் தான், இதோட டைமென்ஷனுமே லென்த் தான். ஏன் அப்படின்னா இதுவுமே ஒன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் குறிக்குது. ஓகேங்களா, எவ்வளவு தூரம் அப்படிங்கறத பத்தி தான் பேசுது. ஓகேங்களா, பொசிஷன் வெக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொசிஷன் வெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெக்டர் நடக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பொசிஷன் வெக்டர்ங்கிறது நத்திங் பட் ஒரு புள்ளியில ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதோட பொசிஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், கோஆர்டினேட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நம்ம XYZ ஆக்சிஸை வச்சு ஆரிஜின்ல இருந்து, ஓகேங்களா, ஆதி புள்ளி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் அச்சுல எவ்வளவு தூரத்துல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த கோஆர்டினேட்ல இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல எந்த கோஆர்டினேட்ல இருக்கு, இசட் ஆக்சிஸ்ல எந்த கோஆர்டினேட்ல இருக்கு. ஓகேங்களா, இப்ப 2y + 3j + 5k மீனிங் என்னது, ஐங்கிறது என்னது யூனிட் வெக்டர். ஓகேங்களா, ஐங்கிறது என்னது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றது, நம்ம ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியோட டைரக்ஷன். ஐ கேப் அப்படி இருக்குன்னா மீனிங் என்னது, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ஜே கேப்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, கே கேப்னா இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அப்ப எக்ஸ் அச்சுல இவ்வளவு தூரத்துலயும் ஒய் அச்சுல இவ்வளவு தூரத்துலயும் இசட் அச்சுல இவ்வளவு தூரத்துலயும் அந்த ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது. ஆரிஜின்ல இருந்து அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேர் தான் அது பொசிஷன் வெக்டர். எக்ஸாம்பிளுக்கு பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏங்கிற ஒரு பொருள் இருக்கு, ஏங்கிற ஒரு பொசிஷன் இருக்கு, அதோட பொசிஷன் வெக்டரை ஓவை டிபெண்ட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு ஓ அப்படின்னா ஓங்கிறது நத்திங் பட் ஆரிஜின். ஓகேங்களா, அப்படி சொல்றோம்னா என்ன எழுதலாம் அப்படின்னா அதை OA வெக்டர் அப்படின்னு எழுதலாம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம், OA வெக்டர் எழுதலாம். அல்லது பொசிஷன் வெக்டரோட சிம்பிள் வந்து ஆர் வெக்டர். பொசிஷன் வெக்டரோட சிம்பிள் என்னது, நார்மலா ஆர் வெக்டர். அப்ப RA வெக்டர்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் RA வெக்டர் ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் தான் A அப்படின்னா அதோட கோஆர்டினேட்ஸ் x1 y1 z1 வச்சுக்கலாம். அது வந்து 2 3 5 எது வேணாலும் இருக்கலாம், சம்திங் நம்பர்ஸா வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம இந்த இடத்துல x1 y1 z1 நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா, அப்ப பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதலாம், அந்த ஏவோட பொசிஷன் வெக்டரை x1 i கேப், xங்கிறது என்னது i கேப் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அப்பதான் அது x. இதே j கேப்னா y, k கேப்னா z. ஓகேங்களா, நெக்ஸ்ட் y1 j கேப் + z1 k கேப். இதே பொசிஷன் வெக்டர் ஆஃப் b, ஏங்கிறது இங்க இருக்கு, bங்கிறது இருக்கு. bங்கிற பாயிண்ட் x2 y2 z2னா அதேதான் x2 of i, y2 of j, z2 of k. ஓகேங்களா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் டு o அப்படிங்கிறது அந்த OB வெக்டர் அல்லது RB வெக்டர் அப்படிங்கறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர்ங்கிறது நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர். அப்ப ஒருவேளை பொருள் A ல இருந்து B க்கு போகுது, ஓகேங்களா, ஒருவேளை அந்த ஒரு பொருளா இருக்கட்டும் அல்லது அந்த ஒரு பார்ட்டிகளா இருக்கட்டும் A ல இருந்து B க்கு போகுது அப்படின்னா என்ன எழுதலாம், சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் which means final position minus initial position. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அதை பார்த்துறோம். பொசிஷன் வெக்டர் ஆஃப் B, B க்கு தான் போயிருக்கு ஃபைனலா. ஓகேங்களா, A to B போகுதுன்னு வச்சுக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு A, அது எங்க இருந்து எங்க மாறினுச்சு, A ல இருந்து தான் B க்கு மாறினுச்சு. அதனால பொசிஷன் வெக்டர் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு Aங்கிறது எப்படி எழுதலாம், AB வெக்டர்னு எழுதலாம். அல்லது டெல் R வெக்டர். டெல் R வெக்டர்ங்கிறது என்னது, பொசிஷன் வெக்டர். டெல்ங்கிறது எதை குறிக்கும், சேஞ்ச்ங்கிறத குறிக்கும். அப்ப சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர். ஓகேங்களா, அப்ப AB வெக்டர் எப்படி எழுதலாம், B minus A, அதாவது x1 y1 x1 i கேப் y1 j கேப் plus z1 k கேப். இதுங்கிறது என்னது, இது A வெக்டர், RA வெக்டர். RB வெக்டர் என்ன இருந்துச்சு, x2 i கேப் plus y2 j கேப் plus z2 k கேப். இப்ப சேஞ்ச் இன் பொசிஷன்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, அப்ப x2 minus x1 i கேப் ரெண்டுக்கும் காமன். அதே மாதிரி y2 minus y1 j கேப் காமன், z2 minus z1 k கேப் காமன். ஓகேங்களா, அப்ப சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர். அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் வேற எப்படி எழுதலாம், r final minus r initial எழுதலாம். ஓகேங்களா, அப்ப அந்த சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் தான் என்ன வெக்டர், டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டரை நார்மலா நம்ம எதுல டினோட் பண்ணுவோம் அப்படின்னா s-ங்கற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். s அல்லது x, மோஸ்ட்லி s தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, s வெக்டர் அப்படிங்கறது குறிக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் அல்லது சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு
ரிலேஷன்ஸ் எப்படி எப்படிலாம் அது வேரி ஆகும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டர் குவான்டிட்டின்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஆனால் ரெண்டுக்குமே யூனிட் அண்ட் டைமென்ஷன் சேமா தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, இதுக்கு மேலே நம்ம பார்த்தது தான் யூனிட் மீட்டர் தான், டைமென்ஷன் எல் தான். ஓகேங்களா, ஆனால் ஒன்று ஸ்கேலர் இன்னொன்று வெக்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்ப அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆனா மட்டும். ஓகேங்களா, உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மீனிங் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி போகுது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த மாதிரி ஒரு பொருள் போகுது, இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். லென்த் வந்து 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுவீங்க, ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா 5 மீட்டர். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா சொல்லி ஆகணும், 5 மீட்டர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஷார்டஸ்ட் பார்த்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா, இதே ஒருவேளை ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம வேற மாதிரி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம வேற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு 3, இது ஒரு 5, இது ஒரு 2 அப்படின்னா எவ்வளவு வரும், இது வந்து மொத்தம் 3, 5, 7, சாரி 3, 5, 8 பிளஸ் 2, 10. டிஸ்டன்ஸ் 10, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்காது, 10 இருக்காது, அதோட கம்மியா இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா மட்டுமே என்ன ஈக்குவல், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல். அதுதான் மீனிங். என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மேக்னிடியூட் இருக்கணும்னா மேக்னிடியூட்னா மீனிங் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, அதுல என்ன இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஓகேங்களா, அதுல அந்த மேக்னிடியூட் மட்டும் எதை குறிக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸை குறிக்கும். எப்ப அப்படின்னா அந்த ஒரு இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்போது. which means ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிரேட்டர் than or equal to magnitude of displacement. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஒருவேளை அதிகமா இருக்கலாம், அல்லது எதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பயுமே கம்மியானதா தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இப்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, இது 5 மீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இங்க 5 தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 தான். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, இதுல எந்த டவுட்டும் இல்ல, ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இல்லாம ஒருவேளை ஜஸ்ட் வளைஞ்சு இருக்கு இந்த மாதிரி அப்படின்னா இது வந்து 2, இது 5, இது 2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், 9 வரும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா 9 விட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் 9 விட கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒரு வேல்யூ வருதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா வேல்யூ எப்படியும் கம்மியா தான் வரும், 9 விட கம்மியா தான் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒன்னு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கலாம். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், ரொம்ப ரொம்ப பேசிக்கும் கூட. ஓகேங்களா, நெக்ஸ்ட் for a moving body distance can never decrease with time. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவுமே டிஸ்டன்ஸ் வந்து டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா, நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கும்போது நீங்க டிஸ்டன்ஸ் அளக்குறீங்க அப்படின்னா முதல் செகண்ட்ல இருந்து நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன், 5வது செகண்ட் ஒரு 10 மீட்டர் கடந்துட்டேன், அப்ப டிஸ்டன்ஸ் 10. 10வது செகண்ட் இன்னும் ஒரு 10 மீட்டர் கடந்துட்டேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லுவோம், 20 தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம எங்க போறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு தூரம் போயிருக்கோம். அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து கடக்க ஆரம்பிச்சிட்டோம், டைமை பொறுத்து மறுபடியும் குறையுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையாது. ஓகேங்களா, ஒருவேளை அதே இருக்கலாம், நான் நகராம இருக்கேன், 5 செகண்ட்ல இருந்து 0 to 5 செகண்ட்ல 10 மீட்டர் போயிருக்கேன், நெக்ஸ்ட் 5 to 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் நகர்ல அப்படின்னா அந்த 10 மீட்டரே தான் இருக்கும் டிஸ்டன்ஸ், குறையவும் குறையாது, இன்க்ரீஸ் அந்த இடத்துல ஆகிருக்காம இருக்கலாம் மேபி. ஓகேங்களா, ஆனா கண்டிப்பா டைமை பொறுத்து என்ன ஆகாது, டிஸ்டன்ஸ் குறையாது, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையலாம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையலாம். சார் எப்படி சார் குறையலாம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன்னா ஓகே, இது இனிஷியல் பொசிஷன், நான் இங்க இருந்து இங்க போறேன், இது 5 மீட்டர். ஓகேங்களா, இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது 5 மீட்டர். ஓகேங்களா, இப்ப டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர். நான் திரும்ப இங்க வந்துட்டேன். ஓகேங்களா, இப்ப டிஸ்டன்ஸ் வந்து இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 3 மீட்டர்னா எவ்வளவு வரும், டிஸ்டன்ஸ் 5, 6, 3, 9, டிஸ்டன்ஸ் 9. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு பார்ட் தானே, இது சிங்கிற பொசிஷன் வச்சோம்னா இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு இருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்ப இது என்ன ஆச்சு, கண்டிப்பா 5 விட ஃபர்ஸ்ட் இருந்ததோட இந்த ஒரு பாயிண்ட் இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்,
இது ஒரு 1 செகண்ட், இது ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 5, அடுத்த செகண்ட்ல என்னாச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க போச்சு. மேபி இது குறைஞ்சிருக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அது குறைஞ்சதா இல்லையா கூட தெரியல, மீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 செகண்ட்ல என்னாச்சுன்னு தெரியல. பட் 9 செகண்ட்ல அப்ப என்ன ஆச்சு, டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 5 செகண்ட் 6 செகண்ட் 9 செகண்ட். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் இது கண்டிப்பா 9க்கு இருக்காது, அந்த 5 விட கம்மியா இருக்கும். ஆமாங்களா? இது வந்து ஒரு 1 மீட்டரோ அல்லது 2 மீட்டரோ இருக்கும் மேபி. ஓகேங்களா? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது, டைமை பொறுத்து குறையும். which means இனிஷியல் பொசிஷனை நோக்கி வருது. அந்த ஒரு பொருள் தன்னோட இனிஷியல் பொசிஷன் ஆரம்பிச்ச பொசிஷனையே நோக்கி வருது அப்படின்னா கண்டிப்பா என்ன குறையும், டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையும். ஈவன் ஜீரோவுமே ஆகும். எப்பனா அந்த ஒரு பொருள் இங்கதான் ஆரம்பிச்ச சம்திங் எங்கெங்கயோ போயிட்டு திரும்பி நான் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். ஓகேங்களா? ஃபைனல் பொசிஷனும் இதேதான், இனிஷியல் பொசிஷனுமே இதேதான். அப்ப சேஞ்ச் இன் பொசிஷனே அங்க இல்ல. ஓகேங்களா? ஃபைனலும் அதே இனிஷியல் அதேனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இந்த இடம் வந்து ஒரு 10ங்கிற வேல்யூன்னு வச்சுக்கலாம், அல்லது ஏங்கிற வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஏ மைனஸ் ஏ என்னதான் வரும், 0 தான் வரும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவுமே ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. Decreasing displacement means body moving towards the initial position. நம்ம பார்த்தோம் தான். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எப்ப சொல்ல முடியும், அந்த இனிஷியல் பொசிஷனை நோக்கி அந்த ஒரு பொருள் வருது, எங்கேயாவது போயிட்டு அதை நோக்கி திரும்பி வருது அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபார் a moving body distance can never be negative. டிஸ்டன்ஸ் நெகட்டிவாகவும் இருக்க முடியாது, அதே மாதிரி ஜீரோவாகவும் ஆக முடியாது. ஏன்னா நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டனாலே அந்த மதிப்பு மட்டும் தான் முக்கியம். 5 மீட்டர் 10 மீட்டர் 15 மீட்டர் இந்த மாதிரி இன்க்ரீஸ் தான் ஆக முடியும். கண்டிப்பா என்ன ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, அதே மாதிரி ஜீரோவாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னது டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜீரோ ஆகும், ஜீரோவும் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை, இந்த டைரக்ஷன்ல போகும்போது பாசிட்டிவ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க திரும்பி வந்தீங்கன்னா அது நெகட்டிவ். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கும். இந்த டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்தீங்கன்னா அப்ப இந்த டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு நெகட்டிவ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அந்த ஒரு சிம்பிள் கண்டிஷன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் that the body after motion, ஓகேங்களா, சாரி ஆஃப்டர் மோஷன்ல வந்து has come back to initial position. ஒண்ணும் இல்ல, இனிஷியல் பொசிஷனுக்கு அந்த ஒரு பொருள் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன சொன்னதே தான். இங்க ஆரம்பிச்சு சம்திங் ஏதோ ஒரு பார்ட்ல போயிட்டு ஃபைனலா அதே பொசிஷனுக்கு திரும்பி வந்துருச்சுன்னா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா ஜீரோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார் ஹார்ஸ் சைக்கிள். ஓகேங்களா? இது ஜஸ்ட் சில சம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா ஃபார் ஹார்ஸ் சைக்கிள், அதாவது ஒரு வட்டப்பாதையில ஒரு பொருள் சுத்தி வருது அப்படின்னா பாதி அளவு சுத்தி வந்துருச்சு. ஓகேங்களா? பாதி அளவு சுத்தி வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதை இருக்கு, ஏங்கிற பொசிஷன்ல ஆரம்பிச்சு பிங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஹாஃப் சைக்கிள் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஈஸியா கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நார்மலா அது கவர் பண்ண இந்த லென்த். ஆமாங்க, இதுதான் அது போன பாதையோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை, அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்ப அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு வட்டத்தோட மொத்த அளவு என்னன்னு சொல்லலாம், 2πr சொல்லலாம். சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் என்னது, 2πr. அப்ப அதுல பாதி தூரம் அப்படின்னா அதுல பாதிக்கும் போது என்ன வரும், டிவைட் பை 2. அப்ப என்ன வரும், πr. டிஸ்டன்ஸ்ங்கிறது πr. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவுல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் குறிக்கும். ரேடியஸ் ஆர்னா இந்த பக்கம் இன்னொரு ஆர். அப்ப விச் மீன்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டயாமீட்டர்னு சொல்லலாம், டயாமீட்டருக்கு ஈக்குவல் அல்லது 2 இன்டு ரேடியஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அந்த 2r அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒருவேளை ஃபுல் சைக்கிள் ரொட்டேட் பண்ணிருச்சு, அந்த ஒரு பார்ட்டிகள் வந்து ஃபுல் சைக்கிள்ல வந்து ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் இங்க ஏல ஆரம்பிச்சு ஏகே வந்துருச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அது மொத்த கடந்த தொலைவு 2πr. ஓகேங்களா? ஏன்னா சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் எவ்வளவு, 2πr. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இனிஷியல் பொசிஷனுக்கே திரும்பி வந்துருச்சு, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, 0. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சம்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பீட். ஓகேங்களா? ஸ்பீடை பத்தி பார்க்கலாம். ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொலைவை, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளவு டைம்ல நம்ம கடக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் லென்த்தை எவ்வளவு டைம்ல நம்ம கடக்கிறோம். 5 மீட்டரை, ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டரை 5 செகண்ட்ல கடக்கிறோம் அப்படின்னா என்ன வேல்யூ, ஸ்பீடோட வேல்யூ 1. ஓகேங்களா? 1 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? மீட்டர் செகண்ட். ஸ்பீடுங்கிறது என்னது, டோட்டல் பாத் லென்த்தை எவ்வளவு டைம்ல நம்ம கடக்கிறோம் அப்படிங்கிறது என்னது, ஸ்பீடு. அதே மாதிரி
வேற எப்படி சொல்லலாம், டோட்டல் பாத் லென்த்ங்கிறது என்னது எதுக்கு ஈக்குவல், டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, அப்ப அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படிங்கறது எதுக்கு ஈக்குவல், ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஸ்பீடுங்கிறது நம்ம ஒன் ஆஃப் த ஸ்கேலர் குவாண்டிட்டி, டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்கேலரோ அதே மாதிரி ஸ்பீடு ஸ்கேலர், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி வெக்டரா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, வெலாசிட்டி பார்க்கும்போது நான் அதை பத்தி பேசுறேன். அதே மாதிரி ஸ்பீடோட யூனிட்னு பார்க்கணும்னா மேல லென்த்ங்கும் போது மீட்டர் யூஸ் பண்ணுவோம், டைம்ங்கும் போது செகண்ட் யூஸ் பண்ணுவோம், அப்ப மீட்டர் பர் செகண்ட் அதுதான் என்னது யூனிட். டைமென்ஷன் அப்படிங்கும்போது மாஸ் இதுல இல்ல, அப்ப m பவர் 0, லென்த் இருக்கான்னு கேட்டீங்கன்னா mங்கிறது மீட்டர்ங்கிறது லென்த் தான். ஓகேங்களா, அப்ப லென்த் இருக்கு, டைம் வந்து கீழே இருக்கு. ஆமாங்க, இங்க செகண்ட்னா டைம், அப்ப டைம் மேல போச்சுன்னா டைம் இன்வெர்ஸ், அப்ப l t பவர் -1 அப்படிங்கிறது என்னது ஸ்பீடோட டைமென்ஷன். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் 4 இருக்கு, யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இந்த ஆவரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா, ஆவரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस இந்த ஒரு பர்టిక్యులர் பார்ட்ல சம்ஸா கேட்கணும்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா, முதல்ல உங்களுக்கு மீனிங் சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும், ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா மீனிங் என்னது, அந்த ஒரு மேக்னிட்யூட், ஸ்பீடுங்கிறது ஒன்லி மேக்னிட்யூட் இருக்கும், டைரக்ஷன் பத்தி நம்ம பேச மாட்டோம். ஓகேங்களா, இப்ப 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா த்ரூ அவுட் த மோஷன், அந்த மோஷன் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட்ல எல்லா டைம்லயுமே இருக்கு. ஓகேங்களா, முதல் செகண்ட்ல பார்க்கும்போது அதேதான், 3வது செகண்ட்ல பார்க்கும்போது அதேதான், 5வது செகண்ட்ல பார்க்கும்போது அதேதான், 10வது செகண்ட்ல பார்க்கும்போதும் சேம் அந்த 10 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது யூனிஃபார்ம் ஸ்பீடு. வேல்யூ மாறல, யூனிஃபார்ம்னா மீனிங் என்னது மாறாம இருக்கிறது. ஓகேங்களா, நான் யூனிஃபார்ம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வேல்யூ மாறுனுச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒருவேளை மாறுது மாறாம இருக்கு அதை பத்தி நம்ம பேசாம மொத்த லென்த்தை எவ்வளவு நேரத்துல வரணும் அப்படிங்கறது மொத்தமா பேசுறது. ஆவரேஜ் என்னது சராசரின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். 10 இருக்கு, 12 இருக்கு, 10 செகண்ட்ல வரணும், 12 செகண்ட்ல வரணும், சம்திங் ஸ்பீட்ல போகணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பார்க்கும்போது ஒரு 5ல இருந்திருக்கலாம், 2வது செகண்ட் பார்க்கும்போது ஒரு 7 இருந்திருக்கலாம், 3வது செகண்ட் பார்க்கும்போது ஒரு 2 இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம், மொத்தமா எவ்வளவு தூரம் போனீங்க, அது எவ்வளவு நேரத்துல கடந்தீங்க அப்படிங்கறத பேசுறது என்னது ஆவரேஜ் ஸ்பீடு. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பர்டிகுலர் டைம்ல மொத்தம் ஒரு மோஷன் வந்து 10 செகண்ட் நடக்குது அப்படின்னா 7வது செகண்ட்ல என்னோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது இன்ஸ்டன்டேனியஸ். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஓகேங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இருக்க அந்த ஒரு ஸ்பீடுக்கு பேர் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இதுக்கு மேல ஃபார்முலா பேஸ்ல உள்ள போயிடுவோம். யூனிஃபார்ம் ஸ்பீடு நான் சொன்னதுதான் பார்ட்டிகல் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 10 மீட்டர் கடந்துச்சுன்னா 2வது செகண்ட்லயும் 10 மீட்டரே கடந்துருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேங்களா, நான் யூனிஃபார்ம்னா அந்த மாதிரி நடக்காம இருந்துச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ல, டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படிங்கிறது என்னது ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த ஆவரேஜ் ஸ்பீட்ல இருந்து क्वेश्चंस அதிகமா வரும், அதுல ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस என்ன மாதிரி இருக்குன்னா ரெண்டா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆவரேஜ் ஸ்பீடு, ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, டைம் ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, டைம் ஆவரேஜ் ஸ்பீட்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல டைமை பத்தி பேசியிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த ஸ்பீட்ல போனுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கறது டைமை வந்து பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு क्वेश्चनல டைமை வந்து அதிகமா டிவைட் பண்ணிருப்பாங்க. என்ன மாதிரினா இந்த பார்ட்டிகல் மூவ்ஸ் வித் டிஃபரண்ட் ஸ்பீட்ல போகுது, v1 v2 v3 இந்த மாதிரி, ஆனா அது எந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போகுது. ஓகேங்க, இன் டிஃபரண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், t1ங்கற டைம் வரைக்கும் 0 to 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப 5 செகண்ட்ஸ் வரைக்கும், 5 செகண்ட்ஸ்ங்கிறது t1னா 5 செகண்ட்ஸ்க்கு 5 மீட்டர் per செகண்ட்ல போகுது, அடுத்த மீதி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு 10 மீட்டர் per செகண்ட்ல போகுது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது டைம் ஆவரேஜ் ஸ்பீட். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆவரேஜ் ஸ்பீட் என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்ப d1 d2 d3 டிவைட் பை மொத்த டிஸ்டன்ஸ் என்ன வேணும், அப்ப d1 d2 d3 அப்படிங்கிறது 3 இருக்கு அப்படின்னா 3 n வரைக்கும் இருக்குன்னா up to n வரைக்கும் எத்தனை கேக்குறாங்களோ அத்தனை. ஓகேங்களா, டிவைட் பை டைம். ஓகேங்களா, t1 t2 t3. இங்க டிஸ்டன்ஸ் பத்தி அவங்க பேசல क्वेश्चनல. ஆமா தானே, நமக்கு ஃபார்முலா என்னது ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் தான், ஆனா क्वेश्चनல டிஸ்டன்ஸ் பத்தியே பேசல. ஒரு பார்ட்டிகல் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகுது, அடுத்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வேற ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகுது. ஓகேங்களா, இங்க டிஸ்டன்ஸ்ங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே வேலை இல்ல. அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் என்னவா மாத்தணும்னா டைமை பேஸ் பண்ணி மாத்தணும், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் டைம் ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், வெலாசிட்டி அப்படிங்கும்போது வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஓகேங்களா, அப்ப நமக்கு டிஸ்டன்ஸை டைமா மாத்தணும். ஓகேங்களா, அப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் வேற எப்படி வெலாசிட்டி இன்ட்டு
டைம் எழுதலாம். டிஸ்டன்ஸ் வேற எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி இன்டு டைம். அப்ப d1 அப்படிங்கறத v1 t1 எழுதலாம். d1 அப்படிங்கறத v1 t1 எழுதலாம். சேம் d1 க்கு பதிலா v1 t1, d2 க்கு பதிலா v2 t2, d3 க்கு பதிலா v3 t3. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் வந்து டைம் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேங்களா? இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, ஸ்பெஷல் கண்டிஷன். என்ன அப்படின்னா மோஸ்ட்லி क्वेश्चंस அதுல இருந்து தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் சாரி டைம் ஆவரேஜ் ஸ்பீட்ல எந்த மாதிரினா half of the distance ஒரு பர்టిక్యులர் ஓகே சாரி half of the time periodக்கு நீங்க பாத்தீங்கன்னா மூவ்ஸ் வித் a speed v1 v1ங்கற ஸ்பீட்ல half time போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் half time வந்து v1ங்கற ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் half time v2ங்கற ஸ்பீட்லயும் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் half time v2ங்கற ஸ்பீட்லயும் கவர் பண்ணுச்சுனா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? நீங்க இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா v1 + v2/2. இந்த இடத்துல டைமோட வேல்யூவே பெருசா தேவைப்படாது. ஏன்னா half of time னு பிரிச்சாச்சு. மொத்தம் ஒரு 20 செகண்ட்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் அடுத்த 10 செகண்ட். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் ஒரு 5 மீட்டர் per செகண்ட்லயும் நெக்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் 10 மீட்டர் per செகண்ட்லயே கறந்துச்சுனா ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 10 + 5/2 போட்டா போதும். ஓகேங்களா? v1 + v2/2 முக்கியமான ஃபார்முலா, முக்கியமான கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பா சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்னா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க நேரம் டைமை பெருசா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இங்க எப்படி டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அங்க என்ன யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், டைமை பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் half of the distance இவ்வளவு ஸ்பீட்ல, அடுத்த half of distance இவ்வளவு ஸ்பீட்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? அல்லது ஃபர்ஸ்ட் 1/3 அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட இவ்வளவு சாரி ஃபர்ஸ்ட் 1/3 டிஸ்டன்ஸ் இவ்வளவு ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் 1/3 இவ்வளவு ஸ்பீட்லயும் அடுத்த நெக்ஸ்ட் 1/3 டிஸ்டன்ஸை இன்னும் வேற ஒரு ஸ்பீட்லயும் கவர் பண்ணுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது பார்ட்டிகல் வந்து டிஃபரெண்ட் டிஸ்டன்சஸ் d1 d2 d3 வித் டிஃபரெண்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அந்த டைமை பத்தி நமக்கு தேவையில்ல. அதே மாதிரி வித் டிஃபரெண்ட் ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா அதுக்கான டோட்டல் ஆவரேஜ் ஓகேங்களா ஆவரேஜ் டிஸ்பிளே சாரி ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா சேம் ஃபார்முலா தான் d1 d2 d3. ஓகேங்களா? மேல அடிஷன் டிவைட் பை t1 t2 t3 ஆட் பண்றது. 3 கண்டிஷன் தான் 3, 4 தான் 4, 5 தான் 5. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல டைமை பத்தி அவங்க மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? क्वेश्चनல டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல டைமோட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த டைமை நம்ம என்னவா பார்த்தோம், டைம். ஓகேங்களா? மறுபடியும் அதே ஃபார்முலா தான், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி சாரி டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். ஓகேங்களா? இங்க ஸ்பீடோட சிம்பல் v தான். ஓகேங்களா? ஸ்பீடோட சிம்பல் v, இதுக்கு மேல ஒரு வெக்டர் போட்டாங்கன்னா அது வெலாசிட்டி ஆயிடும். ஓகேங்களா? வெக்டர் சிம்பல் போட்டா வெலாசிட்டி, வெக்டர் சிம்பல் போடலன்னா அது ஒரு ஸ்பீடு. ஓகேங்களா? இப்ப டைமை வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாத்துறோம். டைம் வேணுமா என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் எழுதலாம். அதுதான் நான் பண்ணிருக்கேன். அப்ப t1 னா d1 பை v1 எழுதலாம். அப்ப t1 க்கு d1 பை v1, t2 க்கு d2 பை v2, t3 க்கு d3 பை v3. நடுவுல அடிஷன் சிம்பல்ஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த ஒரு கண்டிஷன். இது டிஸ்டன்ஸ் டைம் சாரி டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு, இது டைம் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு ரெண்டு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அங்க பார்த்த மாதிரி இங்க என்ன பார்த்தோம், ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் சாரி பர்టిక్యులர் டைம் பீரியட். ஓகேங்களா? half of the டைம் பீரியடுக்கு இவ்வளவு ஸ்பீடு, இங்க half of the டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளவு ஸ்பீடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் half of the டிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் half டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் half டிஸ்டன்ஸ்க்கு ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்லயும் கவர் பண்ணுச்சுனா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஃபார்முலா ஃபைனல் ஃபார்முலா இது மட்டும் நமக்கு போதுமானது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சம் நம்ம டெரைவ் பண்ணும்போது பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான். ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணா வந்துடும். அது நம்ம பின்னாடி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2v1 v2 divided by v1 plus v2. ஓகேங்களா? 2v1 v2 divided by v1 plus v2 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இதே ரெண்டும் இல்லாம 3 இருக்கு. ஓகேங்களா? 3 மீனிங் என்னது, half half பிரிக்காம 1/3 1/3 அதாவது 0.33 அளவுக்கு. ஓகேங்களா? இந்த பார்ட்டிகல் கவர்ஸ் 1/3 என்னது 1/3 அளவு டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் 1/3 இன்னொரு ஸ்பீட்லயும் மீதி இருக்க லாஸ்ட் 1/3 வேற ஒரு ஸ்பீட்லயும் கவர் பண்ணுது அப்படின்னா அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா v average equal to இங்க 2 க்கு பதிலா 3 ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க சிம்பிளா 2v1 v2 இங்க 3v1 v2 v3 மூணு இருக்கு. அங்க v1 plus v2 இந்த v1 க்கு பக்கத்துல ஒரு v2 போடுங்க. v1 v2 v2 v3 v3 v1. ஓகேங்களா? பக்கத்துலயே ரெண்டு ஆட் பண்ணீங்க. ஓகேங்களா? v1 v2 plus v2 v3 plus v3 v1. ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தப்பாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு மூணு ஃபார்முலா. ஓகேங்களா? 1 2 3 இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஆனா சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நார்மலா கேட்கற கண்டிஷன்ஸ், இது எல்லாமே क्वेश्चंस இருக்கும்.
அதுக்கு எப்படி சால்வ் பண்றோம்னா மேல நம்ம பார்த்த இந்த ஐடியாஸ் தான். ஓகேங்களா? இப்படி டைமே கொடுக்கல கண்டிஷன்ல அப்படின்னா டைம் என்னவா பண்ணியிருப்போம், டைமே கொடுக்கலன்னா அதை டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டியா மாத்திருப்போம். ஒருவேளை அவங்க டிஸ்டன்ஸே கொடுக்கல, டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத பத்தியே பேசல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வெலாசிட்டி டைம் அந்த டேர்முக்கு மறுபடியும் மாத்திருப்போம். ஓகேங்களா? இதை மாற்றி சம்ஸ் சால்வ் பண்ணா முடிஞ்சுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு. இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல, ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அந்த ஒரு பார்ட்டிகளோட ஸ்பீடை பத்தி சொல்றதுதான். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் சிம்பிளா எப்படி சொல்லலாம், அது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் டைம். அப்ப அந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல இருக்க ஆவரேஜ் ஸ்பீட்னு சிம்பிளா சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல இருக்க ஆவரேஜ் ஸ்பீடு ஸ்மால், இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் இன்டர்வல்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த இடத்துல இருக்க ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லலாம். அப்ப அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டைம். அப்புறம் சேஞ்சிங் டைம் சிம்பிளா சொல்லணும்னா 0 எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு சின்ன வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்சியேஷன் தான் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கிராஃப்லயும் பார்த்துட்டோம், அது மாதிரி ஃபவுண்டேஷன்லயுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம என்னதான் பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். இங்க ஸ்பீடுங்கும் போது என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் சில இடத்துல எஸ்மே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ் வெக்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட மேக்னிட்யூட் தான் அந்த டிஸ்டன்ஸ். அப்ப எஸ் பை டி எழுதலாம், அல்லது எக்ஸ் பை டி சில இடத்துல யூஸ் பண்ணலாம். அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்மே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப dx by dt அல்லது ds by dt. ஓகேங்களா? இதுவே எதுக்கான ஃபார்முலா, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சும்மா ஏதோ ஒரு கொஸ்டின்ல வந்து வெறும் ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அல்லது வெறும் வெலாசிட்டி இந்த மாதிரி வார்த்தை கொடுத்தாங்கன்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் தான் குறிக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை தான் குறிக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு கிளாஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ், பேசிக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெலாசிட்டி, ஓகேங்களா, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ல நமக்கு என்னென்னலாம் முக்கியம், என்னென்னலாம் நமக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.